Trigonometry. Trigonometry class 11 mathematics. I think we have completed up to question number 9 in which exercise? Exercise 3.3. 3.3 9th problem. Now let us proceed with 10th problem. Okay, write down the 10th problem. Exercise 3.3, question number 10, CBSE mathematics class 11. Question number 10. Sine of n plus 1 of x. Sine of n plus 2 of x plus cos of n plus 1 of x. Cos of n plus 2 of x is equal to cos x. So we had to prove that. நமக்கு இதை பார்த்தோன்னே அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். என்ன ஃபார்முலா? cos a minus b, write down cos a minus b is equal to cos a cos b plus sin a sin b. இல்லையா? So cos of a minus b is equal to cos a cos b plus sin a sin b. So we have to apply this formula. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதாவது cos a plus b, அதுக்கு என்ன வரும்? cos a cos b minus sin a sin b. cos a minus bக்கு cos a cos b plus sin a sin b. இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ எப்படி போடலாம்? cos of a plus or minus b. ஸோ ஃபார்முலா போடுறப்பே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா கொஞ்சம் தெளிவாக பெருசாக எழுது. cos of plus or a plus or minus b is equal to cos a cos b or minus or plus அப்படி மாறி வரும். then sin a sin b. இது ஓகேயா? ரைட். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவே நீ கம்பேர் பண்ணி பாரு, அதில் நமக்கே தெரிஞ்சு போயிடும். அதாவது இந்த n plus 1 இல்லையா, என்னது இந்த n plus 1 ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். கரெக்டா? அடுத்தது n plus 2 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பின்னு வச்சுக்கலாம். கரெக்டா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்னது? cos a, இது cos b இல்லையா? ஸோ n plus 1 இந்த இடத்துல a, n plus 1 ஆஃப் எக்ஸை a, n plus 2 ஆஃப் எக்ஸை b அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த பேசிஸில் நம்ம இதை ஈஸியாகவே போட முடியும். அப்போது இதை ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும்? இப்போ LH இந்த ஃபார்முலா, இப்போ தனியாக இந்த ஃபார்முலாவை பிரிக்கலாமா? மைனஸ் தானே இது, தனியாக எழுதிக்கோ. cos a மைனஸ் b. நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க, ரீஅரேஞ்ச் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு இதை போடு. ஸோ cos a cos b மைனஸ் மைனஸ் இல்லை ப்ளஸ் sin a sin b is equal to cos of a minus b. கரெக்டா? அப்போ நம்ம ஏற்கனவே a உள்ள இடத்துல அது என்ன இருக்குது? இப்போ இந்த ரெண்டு LHSையும் கம்பேர் பண்ண, இதுதான் ஈக்குவேஷன், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இப்போ இந்த sin a sin b இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா? அதே மாதிரி cos a cos b இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா? அப்போ என்ன வரும்? அது cos a minus b தானே வரும். புரியுதா? அப்போது இந்த இடத்துல நமக்கு LHSை நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லையா? LHSஐ RHSஆ கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ LHS அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு cos a. இந்த இடத்துல cos aன்றது என்ன? a வேணால் எழுதிக்கோ. a அப்படிங்கிறது என்னது? n plus 1 ஆஃப் எக்ஸ். பிங்கிறது என்ன? n plus 2 ஆஃப் எக்ஸ். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எதுக்கு பதில்? cos a minus b பதில். ஸோ அப்போ cos ஆஃப் a minus b, that is n plus 1 of x minus
அடுத்தது b, that is n plus 2 of x, close the bracket. ஓகேவா? இப்போ நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. ஸோ cos ஆஃப் என்ன வரும்? nx. அடுத்தது இங்கே சொல்லு, x into n, nx. அடுத்தது x into 1 x இல்லையா? ஸோ x அப்படின்னு போட்டுக்கலாமா? புரியுதா? அடுத்தது இங்கே என்ன வரும்? மைனஸ் nx, இங்கே மைனஸ் 2x, க்ளோஸ் த ப்ராக்கெட். therefore cos ஆஃப், இப்போ இந்த இடத்துல nx கேன்சல்டா, nx மைனஸ் nx கேன்சல்டு, கரெக்டா? அடுத்தது x மைனஸ் 2xன்றது மைனஸ் எக்ஸ் தானே, நமக்கு ஏற்கனவே தெரியும் cos மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு cos a, கரெக்டா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு cos x. அப்போ LHS is equal to RHS, hence the proof. இப்போ நம்ம என்னென்ன ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? cos a cos b minus, cos a minus b is equal to cos a cos b plus sin a sin b, அது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? எழுதிக்கோ, cos of minus a is equal to cos a. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா அது? ரைட். பேப்பர் நெக்ஸ்ட் சம்பளமா? புரிஞ்சுதா அது? ரைட். அடுத்தது 11th சம் எழுதிக்கும். ரைட் டவுன். அந்த போர்டில் எழுது. Take the book and write, man. Okay. நல்ல அழித்து எழுது, பெருசா எழுது. சொல்லிக்கிட்டே எழுது. Cos of 3 pi by 4 plus x minus cos of 3 pi by 4 minus x equal to minus root 2 sin x. மைனஸ் ரூட் 2 sin x. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இங்கே? Sir, cos x plus y. Sir, ஸ்ட்ரைட் ஃபார்முலாவே இருக்கு, நோட் பண்ணிக்கோ. cos of a plus b, cos of a plus b minus cos of a minus b, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னது? cos of a plus b minus cos of a minus b is equal to minus 2 sin a sin b. இதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோ. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். போடு. வாட் இஸ் ஏ இங்கே? 3 pi by 4. அது மென்ஷன் பண்ண, ஃபுல்லாக போய் எடுக்கக்கூடாதுப்பா. அது என்ன ஃபுல்லாக? அது மட்டும்தான் 3 pi by 4 மட்டும்தான் ஏ. அது தனியாக எழுதா, எப்படி எழுதா? ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கோடை போட்டு எழுதி பார்ப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லு? 3 pi by 4. அடுத்தது பி எவ்வளோ? x. அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோ, அப்புறமேட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி போடு. சரியா போச்சா? போடு. நேஹா, நீ அடுத்த சம் பண்ணலாம், வா போடு போ. சொல்லித்தரேன் நான். தெரியலாம் கேட்கணும், புரியுதா? ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணலாம் தான். ஏக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்க? 3 pi by 4. அடுத்தது பிக்கு பதிலாக எக்ஸு. வா நேஹாவா, அப்படியே ஆன் த ஸ்பாட் சொல்லித்தரேன். களத்தில் பூந்து விளையாடுவோம், டோன்ட் வரி. அழிச்சிடு. போர்டு எக்ஸாம்னா போர்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட். நல்லா தெளிவாக எழுது, பெருசாக எழுது.
ஓகேயா? ஸோ வாசி பார்ப்போம் அது. இது வந்து எத்தனாவது சம்? 12th சம். ஓகே, ப்ரொசீட். சைன் ஸ்கொயர் 6x minus sin square 4x is equal to sin 2x sin 10x. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னா சைன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ரைட்டா? ஸோ ஃபார்முலாவை எப்போதும் பாக்ஸ்குள்ளே போடணும். புரியுதா? இல்லை அவனுக்கு பாக்ஸ்குள்ளே போட்டு ஐடென்டிஃபை பண்ணாது. அப்போ தான் தெரியும் என்ன ஃபார்முலா அடாப்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக போடு. பார்க்கறதுக்கு தான் சார் ட்ரிகனாமெட்ரி பயமாக இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா தட்டா புட்டான்னு போகலாம். பாக்ஸ்குள்ளே போடாது. இப்போ ஏ என்ன பி என்ன ஐடென்டிஃபை பண்ணு. ஏ என்னது எழுது 6x. ஏ இஸ் ஈக்குவல் டு சைடில் எழுதிக்கோ. ஏ இஸ் ஈக்குவல் டு 6x. பி எவ்வளோ? அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியது தானே. எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துகிட்டு போல்டாக போயிட்டே இரு. போட்டியா? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இந்த மைனஸ் எல்லாம் எங்கே காணா போச்சு சார்? அது ஏன் அடிச்ச சார்? மைனஸ் 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 கேன்சல் ஆகிடுச்சு. அது எப்படி? சைன் பை பை 4 சார் sin pi by 4 is equal to பை மைனஸ் பை பை சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை 4. அது எப்படி உனக்கு மைனஸ் ஆச்சு? அது சைன் பை அப்படின்னா என்ன? 180 தானே. ஓகே. ஆல் சில்வர் டீ கப்ஸ் தானே. அது சில்வர் ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தானே. அது எப்படி நெகட்டிவ் ஆகும்? ஸோ நீ என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண அந்த குவாட்ரண்ட் அதெல்லாம் சைடில் எழுது. எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதெல்லாம் வேணும். எழுது அது, அப்போ தான் புரியும் உனக்கு. சைடில் எழுது. ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே போட்டிருக்கில்ல தபார், அங்கே எழுது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை போடு, அப்போ தான் புரியும். போடு. 6 + 4 10 தானே. இதில் என்ன இருக்கு? கரெக்டாக வந்துச்சா? அவ்வளோ தானே. 2 ரீஅரேஞ்ச் பண்ணாலும் ஒன்றா தானே வரும். ஓகேவா? புரியுதா? ரைட். அடுத்த சம் போலாமா? கப் பண்ணிக்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு. ரைட். நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. So question is cos of 3 pi by 4 நீ அடுத்த क्वेश्चन எழுதிடுமா. 13 cos of 3 pi by 4 minus x which is equal to கை வச்சு சொல்லணும். இந்த ஸ்கேல் உண்டா? எந்த ஸ்கேல்ல எங்கடா போச்சு? சரி சொல்லு. So question is cos of 3 pi இந்த by ஸ்கேல் 4 இருக்குதா? plus x. திருப்பி என்கிட்ட கொடுத்துடணும். Okay. புடி. So the question is cos of 3 pi by 4 plus x minus cos of 3 pi by 4 minus x. Okay. So we should prove that this is equal to minus root 2 sin x. So this equation corresponds to the formula cos of a plus b minus cos of a minus b, which is equal to minus 2 into sin a sin b. So substitute. So we know a equal to 3 pi by 4 from this equation, b equal to x. Okay. So substituting the value of a and b, நேஹா அப்படியே கவனிச்சுக்க அந்த சம்ம. a and b in this equation, we get minus 2 sin of 3 pi by 4 into sin x. So minus 2 into, we can split 3 pi by 4 into pi minus pi by 4. 3 pi by 4 அப்படிங்கிறத pi minus pi by 4னு எடுக்கலாம். ஓகே. So it comes in second quadrant. So sin is positive there. So we are taking sin pi by 4. So minus 2. அந்த ஃபார்முலா எது? sin pi minus theta is equal to sin theta. So we know the value of sin pi by 4 is equal to 1 by root 2. So substituting it, we get minus 2 into 1 by root 2 into sin x. So we can separate 2 as root 2 into root 2.
by root 2 into sin x. So cancelling root 2 and root 2, we get minus root 2 sin x, which is equal to RHS. Okay. அடுத்தது 13th sum. You go ahead with the 14th sum. Proceed. 13th sum என்ன question? Cos square 2x minus cos square 6x is equal to sin 4x sin a. என்ன formula? Cos squared b minus cos squared a. எழுதிக்கோ. முதல்ல formula எழுதிக்கோ. Cos squared b minus cos squared a. That is the formula. Is equal to என்ன formula? Sin a plus b into sin a minus b. என்னாச்சு sin 2x 14 சமா sin 2x plus 2 sin 4x plus அடுத்தது sin 6x okay is equal to 4 cos square x into sin 4x. 4 cos square x into sin 4x. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? So sin 2x equal to 2 sin x cos x. Sin 2x equal to 2 sin x cos right, x. proceed. இல்ல அந்த sin 2x இருக்குல்ல sin 2x அதுக்கப்புறம் 2 sin 4x ன்னு கொடுத்துருக்கான்ல sin 2x 2 sin 4x இல்லையா அதை மட்டும் தனியா எடுத்துக்க. அதுக்கப்புறம் sin 6x இருக்குல்ல அதை அகைன் நம்ம என்ன பண்ணலாம் sin 6x plus sin 4x ன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்க முதல்ல sin 2x plus 2 sin 4x sin 2x இல்ல the first step இருக்குல்ல sin 2x plus 2 sin 4x ன்னு இருக்குல்ல அதை நம்ம என்ன பண்றோம்னாக்கா மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. என்னென்ன டேர்ம்? sin 2x இருக்கு, அதுக்கப்புறம் 2 sin 4x ன்னு இருக்கு, அதுக்கப்புறம் sin 6x ன்னு இருக்கு. கரெக்டா? இப்போ நீ என்ன பண்றேன்னா sin 2x அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது 2 sin 4x இல்லையா? புரியுதா? இந்த 2 sin 4x ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்க sin 4x plus sin 4x. இப்போ புரியுதா? புரியலையா? அதாவது இப்போ அந்த நான் எழுதுறேன் போர்டில் பாரு sin 2x plus 2 sin 4x plus sin 6x. இப்போ நான் என்ன பண்றேன் இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிடுறேன். 2 sin 4x என்ன பண்ணலாம்? sin 4x plus sin 4x எழுதலாமா? கரெக்டா? அப்புறம் sin 2x. இப்போ நான் 3 டேர்ம் என்ன பண்றேன் 4 டேர்மை மாற்றி விட்டேன். கரெக்டா? நான் போடுற மாதிரி அப்படியே போடு. இந்த பார்
இந்த ஒரு டேர்ம் இருக்குல்ல 2 sin x இருக்குல்ல 2 sin 4x இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன், அதை ரவுண்ட் பண்ணு, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணு. அப்போ என்ன வரும், sin 4x ப்ளஸ் sin 4x, கரெக்டா? அடுத்தது இங்கே ஏற்கனவே உள்ள sin 2x அப்படியே போட்டுக்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு டேர்மா, அதே மாதிரி இங்கே sin 4x ப்ளஸ் sin 6xன்னு வந்திருக்கும், அந்த ரெண்டு சேர்ந்து ஒரு டேர்ம் இப்போ வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஃபார்முலாவா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், sin c ப்ளஸ் sin d, நோட் பண்ணிக்கோ, sin c ப்ளஸ் ஃபார்முலா எழுதிக்கோ, sin c ப்ளஸ் sin d is equal to 2 sin c plus d whole divided by 2 into cos c minus d whole divided by 2. இந்த ஃபார்முலாவை சூப்பராக யூஸ் பண்ணலாம் இங்கே. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ சிங்கிறது என்னது, இங்கே 2x எழுதிக்கோ. சி அப்படிங்கிறது என்னது, 2x இல்லையா? அடுத்தது சிங்கிறது 4xன்னு எழுதிக்க, ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ கரெக்டாக வரும். சின்றது 4x, டி அப்படிங்கிறது 2x, கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன வருது, sin c plus sin d அப்படிங்கிறது 2 sin c plus d by 2 into cos of c minus d divided by 2. இது புரியுதா? ஸோ அப்போ சிக்கு பதிலாக 4x, டிக்கு பதிலாக 2x, substitute and get the answer. இப்போ கரெக்டாக போட்டு பாரு. என்னாச்சு இது வந்துச்சா, எக்ஸ்பிளைன் பண்ணு. cos square 2x minus cos square 6x is equal to sin 4x sin 8x. இது வந்து that is the formula. cos square b minus cos square a is equal to so a அதான் கேப்ஸ்லே போடு, ஆல் கேப்ஸ்லே போடு, அப்பதான் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கு. கேபிட்டல் A cos A, cos B minus cos A, cos squared A, cos squared B minus cos squared A. ஸோ இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன், என்னது, ஏன்றது 6x, பிங்கிறது வெரி குட், sin 2x plus 6x is sin 8x and sin 2x 6x minus 2x. 2x is equal to 4x. ஓகே. ஸோ சிம்பிளாக முடிஞ்சது. ஸோ இந்த ஃபார்முலா தெரிலன்னா அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் நம்ம. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம்போ 15th சம் போகலாம். இது புரிஞ்சது இல்லை உனக்கு? cot 4x of sin 5x plus sin 3x is equal to cot x of sin 5x minus sin 3x. இப்போ நம்ம ரெண்டு ப்ராப்ளமும் சைமல்டேனியஸாக போகிறோம், ஸோ தட் கொஞ்சம் குயிக்காக ஃபினிஷ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுங்க இம்மிடியட்டாக. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலாமா, அவனுக்கு போட்ட அதே தான், அதாவது sin c மைனஸ் sin d தான் ஃபார்முலா இருக்குது. எழுதிக்க, முதல்ல ஃபார்முலா எழுதிக்க, க்ளூ சொல்லிடுறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக போகலாம். sin c minus sin d is equal to 2 cos of c plus d by 2. நீ எக்ஸாம்பிள் எழுதுறப்ப நான் பக்கத்தில் இருந்து ப்ராம்ப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணணும், ஃபார்முலாலாம் அதிரடியாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. So sin c minus sin d is equal to 2 cos of c plus d by 2 into sin c minus d by 2. படப்படன்னு வரணும், அப்படியே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்லோகம் சொல்கிற மாதிரி கிடுன்னு சொல்லி பாருங்க, ஈஸியாக வந்துடும். sin c minus sin d எவ்வளோ, 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. ரைட், ப்ரொசீட். ஸோ அப்போ c என்ன, d என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. நீ என்ன பாச்சு, என்ன பண்ணுறது, இது 2 ப்ளஸ், ஆமாம் 2x ப்ளஸ் 4x டிவைடட் பை 2 தானே, எவ்வளோ வருது, 2x plus 4x 6x இல்லையா, 6x வருதா, 6x by 6x டிவைடட் பை 2. அடுத்தது 6x minus 4x. நீ என்ன பண்ணியிருக்க, அங்கே 6x இல்லை 4x எப்படி வரும்,
So first இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அந்த ரெண்டுத்தையும் எடுத்தியா ஓகே நெக்ஸ்ட் அந்த ரெண்டு எடுத்தா வெரி குட் இப்போ போட்டா 4x minus 2xன்னு வந்து என்ன வரும் cos 2x divided by 2னா cos x தானே ரைட் கரெக்ட் தான் போடு கரெக்டாக தான் போடுற ப்ரொசீட் பண்ண அப்படியே அடுத்தது இங்கே என்ன வருது ரெண்டாவது 6 + 4 divided by 2னா 10 ஸோ 5x அடுத்தது 6 minus 4 divided by 2னா cos x இப்போ ரெண்டுத்துலேயே cos x காமன் தானே வெளில எடுக்கலாமா ஸோ அப்போ 2 of cos x அப்படியே வெளில எடுக்கலாம் 2 cos x வெளில எடுத்துக்கோ வெளில எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் sin 3 sin 3x plus sin 5x அதே ஃபார்முலா போடலாமா போடு ஈஸியாக இருக்கா ரைட் நீனு இது வேல்யூ என்னடா cot 4x a value cot x b முதல்ல என்ன பண்ணணும் பிராக்கெட்ல உள்ளது சால்வ் பண்ணு அப்ப 5x முதல்ல காட்ன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் அது ஏன்னா காட்ல இருக்க ஏடா கூடமா இருக்கு அப்போ காஸ் பை சைன் எக்ஸ்பேண்ட் பண்ணது எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ன்னு போடு எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு காட்டுக்கு பதில் என்ன போட போற cos by cos 4x divided by sin 4x கரெக்டா ஓப்பன் த பிராக்கெட் அதில் உள்ளது அப்படியே எழுதிக்கோ sin 5x sin க்ளோஸ் த பிராக்கெட் முடிச்சுக்கோ இப்போ இரு என்ன பண்ண போற b value சி அண்ட் டி வேல்யூ ஓகே வாட் இஸ் அந்த பிராக்கெட்டில் உள்ள வெரி குட் sir இது 8x நீ என்ன பண்ற அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்ன பண்ணணும் sin c plus sin d ஃபார்முலா இல்ல அதில் அடாப்ட் பண்ணணும் ரெண்டும் போடணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேணா போட்டுக்கிறியா அது sin c plus sin d அந்த ஃபார்முலான்னு போடு எழுது பக்கத்துலேயே எழுது ஏன்னா ரெண்டு ஃபார்முலா உனக்கு வேணும் இங்கே இங்க போடுறோம் சார் அங்கே அதை அழைச்சிட மறுபடியும் அழைச்சி மறுபடியும் போடு இதுவா சார் இது அது நீ என்ன 5x மைனஸ் எப்படி வந்தது உனக்கு பிளஸ் தான் சார் அது மைனஸ் மாதிரி இருக்குது ஓகே இப்போ அதுக்கான ஃபார்முலா அடாப்ட் பண்ணணும்ல ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 இந்த இதில் வந்து ஃபார்முலா 2 அடாப்ட் பண்ணுற அதுக்கப்புறம் ஃபார்முலா 1 வரும் sin c plus sin d எவ்வளோ 2 sin c plus d by 2 into cos c minus d by 2 into cos c minus d by 2 பிராக்கெட் போடு பிராக்கெட் போட்டு தான் போடணும் சி பிளஸ் டி எல்லாம் பிராக்கெட்குள்ளே போடு உள்ள தர இது தேங்க்யூ புரியுதா இது பாக்ஸ்குள்ளே போடு இதுதான் ஃபார்முலா 1 இதை தான் நீ அப்ளை பண்ண போகிற ஃபார்முலா 1 போட்டுக்க மேலே உள்ளது ஃபார்முலா 2 ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ரைட் இப்போ அப்ளைங் ஃபார்முலா 1 இல்லையா அப்போ sin x sin 5x ப்ளஸ் sin 3x போடலாம்ல போடு என்ன பண்ணுற முதல்ல அந்த cos 4x அதெல்லாம் எழுதணும் என்ன பாச்சு கரெக்டாக வருதா வந்துச்சு எக்ஸ்பிளைன் So the question is sin 2x plus 2 sin 4x plus sin 6x which is equal to, we should prove that it is equal to 4 cos square x into sin 4x. Okay. So we are splitting 2 sin 4x into sin 4x plus sin 4x. So we know the formula. அந்த 2 sin 4x ரெண்டா அதுதான் கிளவர் மூவே இந்த ஸ்ட்ராட்டஜி அதுதான் மெயின் அது இல்லைன்னா எங்கேயாவது நம்ம திணறிட்டு இருப்போம் புரியுதா
நம்ம ஐடியா என்ன, அந்த sin c + sin d ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். எங்கெங்கெல்லாம் வர முடியுன்றதை பார்க்கணும். அப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல. ஸோ 2 sin 4x கை வச்சு காமி. 2 sin 4x மேலே sin 2 sin 4x sin 4x + sin 4x ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். புரியுதா? ரைட். So we are using the formula sin c + sin d equal to 2 sin into c + d/2 into cos of c minus d/2. பாக்ஸ்க்குள்ள போடு. ஃபார்முலா எங்க வந்தால் பாக்ஸ் தான். So substituting the values of taking c as 2x and d as 4x and substituting, we get 2 sin into 2x + 4x/2 c as 4x and d as 2x. c as 4x and d as 2x, we get 2 sin into 2x + 4x/2 into cos of 4x minus 2x/2. And then in this equation, taking c as 6x and d as 4x, we get 2 sin into... எப்போதும் c is greater than d அந்த மாதிரி வச்சுக்கோ. புரியுதா? எது ஹையர் வேல்யூவோ அப்படி போட்டுற. அப்போ c வந்து 6x. So we get 2 sin into 4x plus 6x/2 into cos of 6x minus 4x/2. நீ எழுதுறது அதே ஆர்டரில் தான் எழுதணும் இல்லையா? 6x + 4x. அப்போ தானே c - d பர்ஃபெக்டாக வரும். இல்லாட்டா நாமளே நம்ம போட்ட பாதையில் கவுந்தரிச்சு கீழே விடுவோம். ரைட். So adding we get 2 sin into 3x cos x. 2x + 4x 3x. 3x divided by 2 half angle. அப்போ 3x ஆகுது. Plus 2 sin 5x into cos x. So in this formula, we can take 2 and cos x as common. So taking 2 cos x as common, we get again other formula plus sin 5x. Okay, good. So in this, c is equal to 3x, d equal to 5x. So substituting, we get 2 cos x into 2 sin into 5x plus 3x/2 into cos of 5x minus 3x/2. So adding 5 plus 3, we get 8. 8/2 is 4x. And 5 minus 3 is 2x. 2x/2 is cos x. So in this 2 2s are 4. Cos into cos is cos square x into sin 4x, which is equal to RHS. Very good. Okay, புரிஞ்சுதா நேஹா உனக்கு? Right, you can proceed. Next sum, 16th. இதுமா மேலே டாப்பில் அந்த இது முடிச்சிட்டு அது எழுதி இது முடிச்சிடுது. அந்த ஃபார்முலா லெவல்லலாம் அழிச்சிக்கலாம். ஃபார்முலா தான் தெரியும்ல உனக்கு. ஃபார்முலா வச்சுட்டு மற்றதில் போடும். சின்னதாக ஏறிக்க பிளான் பண்ணிக்க. ஒரு போர்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாரு. ரிஷி 17th 16th. ஓகே, குட். என்னமா இது வந்துருச்சு இல்லை? இப்போ காஸ் பை சைன் வந்து என்னது? காஸ் 4x என்ன போட்டால் we have cot x. இப்போ RHS போடுமா? ரெண்டு பேலன்ஸ் பண்ணும் ஈக்குவலாக. அதை நீ சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணலாம்ல. இந்த sin 4x அடிக்கலாம்ல. அப்படி அடிக்கக்கூடாது. sin 4x இங்கே உள்ளே இருக்குப்பா. sin 4x நீ என்னடானாக்கா cos 4x அதையும் அடிக்கிற. இப்போ என்ன வரும்? 2 cos 4x வரும் இன்ட்டு cos x. கரெக்டா? எழுது. அது எழுது. தட் இஸ் ஈக்குவல் டு எழுது 2 cos. புரியலையா? sin 4x அடிச்சிட்டியா? மிச்சம் 2 இருக்கா? cos x இருக்கா? இங்கே 4x இருக்கா? அப்போ 2 இன்ட்டு cos 4x cos x எழுது. புரிஞ்சுதா? இது என்னது? LHS மாடிஃபை பண்ண ஃபார்ம். இது அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவேஷன் 1 போட்டுக்கோ. ரைட், புரிஞ்சுதா? அடுத்தது அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது. sin 4x as a full function. sin தனியாக 4x தனியாலாம் அடிக்கக்கூடாது. sin 4x ஒரே அடி அது.
அப்படி போடணும். நீங்கள் பாட்டுக்கு அப்புறம் எக்ஸ் தனியாக, 4 தனியாக, சைன் தனியாக, ஐ தனியாலாம் அடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். ரைட், அடுத்தது இப்போ ஆர்ஹெச்எஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண அதே மாதிரி ரிஷிகேஷ், உனக்கு ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா அது? Cos x minus cos y equal to minus 2 sin x plus y by 2 into sin x minus y. அது ரெண்டு ஃபார்முலா இருக்குங்க இல்லையா? cos c minus cos d, அதாவது cos x minus cos y is equal to 2 sin x plus y divided by 2 into sin x minus y divided by 2. அதுக்கப்புறம் sin x minus sin y. ஓகே, நீ ஏதாவது ஒரு ஃபார்மெட் அடாப்ட் பண்ண, எல்லாம் எக்ஸ் எக்ஸ்ன்ற அது ஏ பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணுறது சௌரியமாக இருக்கலாம். ஏபின்னு சிடின்னு வச்சுக்கோ, சிடி அப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரே ஸ்டைலில் போயேன், திடீர்னு ஏன் மாற்றுற? ரூட்டை மாற்றாத. அப்போ தானே அது சி இஸ் ஈக்குவல் டு 9xன்னு சொல்கிறது சௌரியமாக இருக்குமா இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஒய்லாம் அடிச்சுட்டு எல்லாம் சிடி தான், சி ப்ளஸ் டி, சி மைனஸ் டி. ஸோ சி அண்ட் டியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோ. குட். மேலே XY அதையும் மாற்று. நேஹா புரியுதம்மா? அப்போ பாக்ஸ்குள்ளே போடு. எழுத்தெல்லாம் தெளிவாக எழுதணும், சாமுச்சாலும் எழுதக்கூடாது. அது ஒரு தடவை சொல்லி காமிச்சிடறேன். என்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிவிடு ஃபர்ஸ்ட். சைன் 9 காஸ் 9c. Cos 9c ஏன்டா அங்கே என்னடா சி போட்ட? அங்கே காஸ் எக்ஸ் 9x தானடா இருந்தது. ஓகே, அது ஏன்டா தேவையில்லாமல் பம்பளுக்குற? வண்டி ஸ்மூத்தாக தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு தடம் போடுறது. நீ சியா மாத்திரானா எல்லாத்தையும் மாற்றி விட்டேன். அது ஃபார்முலாக்காக சொன்னேன். போடு, சொல்லு. So the question is cos 9x minus cos 4x by sin 17x minus sin 3x. So we should prove that it is equal to sin 2x by cos. ஈக்குவல் டு போடு. ஏதோ ஒரு பொட்டு வச்ச மாதிரி வச்சிருக்கு. ஈக்குவல் நல்லா போடு. So the formulas we used are cos c minus cos d, which is equal to minus 2 sin into c plus d by 2 into sin c minus d by 2. The second formula is sin c minus sin d equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. Very good. நேஹா, அந்த சம்மில் எது சி எது டி? மேலே cos 9x minus cos 5x இருக்கு. அதில் என்ன, எது சி எது டி? சி இஸ் ஈக்குவல் டு 9x, டி வந்து 5x, அவ்வளோதான். அதே மாதிரி கீழே டினாமினேட்டரில் 17x தான் சி. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க. போடு நியூமரேட்டர் டினாமினேட்டர். நாமெல்லாம் சொல்கிறது தானே நியூமரேட்டர் என்ஆர் எழுதிக்கோ. என்ஆர் நியூமரேட்டரில் எது சி எது டி ஐடென்டிஃபை பண்ணு. இது நீ போட்டு வச்சுட்டீங்கன்னா நமக்கே சௌரியமாக இருக்கும், டப்பு டப்புன்னு போயிட்டே இருக்கலாம். நானாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டெல்லாம் போவான்னாக்கா நம்ம தான் மனசு தான் தெரியுமே, பல்ட்டி அடிக்குமே. அதெல்லாம் தெளிவாக எழுதிடு. சூப்பர்ரா, எக்ஸ்பிளைன் பண்ணு. Cot 4x into sin 5x plus sin 3x is equal to cot x sin 5x minus sin. கை வச்சு சொல்லு, அப்பதான் புரியும். LHS, when we calculated the LHS, we got 2 cos 4x into cos x. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம LHS RHS ரெண்டுத்தையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுறோம். எப்போதுமே ப்ரூஃபில் வந்து LHS வச்சு தான் போவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னாக்கா பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப LHS RHS ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் LHS RHS சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. செலக்டட் சம்க்கு தான் பண்ண முடியும். So 2x cos 4x cos x is the first equation, and if we work out the RHS, it's cot x into sin x minus sin
minus sin 3x. We're using the formula of sin c minus sin d, which is equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. If we work that out, we get cos x. We split cot x into cos x minus sin x. We get 2 cos 5x plus 3x by 2 sin 5x minus 3x by 2. And then if we cancel the sin x, we get cos x, 2 cos 4x, 2 cos 4x sin x, which Cos- is where r is. Cos x. Cos 4x and cos. Very good. R is everything. Right. Proceed with the 16th. 16th இல்லை 17. Yes. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 சம் போட்டுடலாமா? அப் டு 20ஆவது போடுவோம். அதுக்கப்புறம் 20, 21 நீங்களே போட்டுடலாம் இல்லையா? ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னா கேளுங்க. 20, 21, 22, 23, 24, 25. ஓகே. ஸோ டார்கெட் அப் டு 25. பட் கிளாஸில் லைவ் கிளாஸஸில் நம்ம வந்து அட்லீஸ்ட் 20 வரையில் போட்டுருவோம். +2 ஆர் வெயிட்டிங். குயிக். இதுக்கு வந்து sin c plus sin d. sin c plus sin d formula. போடு. அதே மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். Sir, முடிச்சியா? சொல்லு. எக்ஸ்பிளைன். So the question is cos 9x minus cos 5x by sin 17x minus sin 3x, which is equal to minus, we should prove that it is equal to minus sin 2x by cos 10x. So the formulas used are cos c minus cos d, which is equal to minus 2 sin c plus d by 2 into sin c minus d by 2. And the next formula is sin c minus d equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. So in the numerator, we take c equal to 9x, d equal to 5x, and in denominator we take c as 17x and d as 3x. So putting the values of c and d in numerator, we get minus 2 sin 9x plus 5x by 2 into sin of 9x minus 5x by 2. And putting the value of c and d in denominator, we get 2 cos into 17x plus 3x by 2 into sin of 17x minus 3x by 2. So solving 9x plus 5x by 2, we get 7x, 9x minus 5x by 2, we get 2x, 17x plus 3x by 2, we get 10x, and 17x minus 3x by 2, we get 7x. So cancelling 2 and 2 and sin 7x, we get minus sin 2x by cos 10x, which is equal to RHS. Very good. Good. So proceed with 17, 18 போடணுமா? Sir, 18. She is doing 17. Proceed with 18. இப்போ ஃப்ரீயாக வருதா? ரைட். நேஹா ஐடென்டிஃபை பண்ணிக்க. சிடி எல்லாம் என்னன்றது நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக அந்த பக்கம் போட்ட மாதிரி. ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒன்று வந்து சைன் சி ப்ளஸ் டி, இன்னொன்று காஸ் சி ப்ளஸ் காஸ் டி இல்லையா? ரெண்டு ஃபார்முலா இருக்குல்ல, அதையும் போடு. நியூமரேட்டருக்கு அது போடுற, அதே மாதிரி இல்லைன்னா இப்படி கூட போடலாம். சைட் பை சைட் போட்டு ஒன்றா ஒரு ஐடியா கேன்சல் பண்ணலாம். சைட் போட்டு ப்ரொசீட் பண்ணு. டினாமினேட்டர் அப்படி போடலாம். சூப்பர். ரிஷி இங்கே வா.
ஃபார்முலா எழுதிக்க எவ்ரி டைம் எழுது, அப்போ தான் நல்லது. sin c minus sin d is equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. Sir, cos. Cos ஃபார்முலா தான் இருக்கு. cos c plus cos d. And around 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. கவனமாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடுவீங்களா? ரைட். இதோட அவ்வளோதான் இல்லை, 3.3. ரைட். ஸோ அப்போ இந்த வீக்கெண்டில் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஒரு டெஸ்ட் வச்சிடுறேன், சென்டம் சைக்ளிக். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் கிவ் யூ சம் மோர் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸை பக்காவாக சால்வ் பண்ணிடணும். வித் ஆல் தட் வி மஸ்ட் ஸ்டார்ட் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அதில் தான் வெரைட்டிஸ் இருக்கும். cos x கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணலாம். அப்போ sin 4x divided by cos 4x tan 4x. That's it. So LHS is equal to RHS. Good. Okay, explain. Take this. Sir, that is mic. oh. Sir, sin. No, கையிலே வச்சுக்கோ, லெஃப்டில் வச்சு புக்கில் வச்சுடு. டேக் த ஸ்கேல், லெஃப்டில் அதை வச்சுக்கோ. இங்கே வா, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. டேக் த ஸ்கேல் எடுத்துக்கோ. இதில் லெஃப்டில் வச்சுக்கோ, இது ரைட்டில் வச்சுக்கோ. தட்ஸ் இட். Sin 5x plus sin 3x divided by cos 5x plus cos 3x is equal to tan 4x. If we work out the LHS, we can split it into numerator and the denominator. Numerator will be sin 5x plus sin 3x, and we use the formula sin c plus sin d, which is equal to 2 sin c plus d into cos c minus d by 2, which is equal to 2 sin 5x plus 3x by 2 into cos 5x minus 3x by 2, which gives us 2 sin 4x cos x. That is 8x divided by 2, 4x. Yes, sir, 8x divided by 2. அதே மாதிரி 5x minus 3x divided by 2, 2x. So 2x divided by 2, x. அப்போ cos x. Yes, sir. அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல்லாக, ஒன்றையும் விடக்கூடாது. Sure, sir. And if we work out the denominator, that is cos 5x plus cos 3x, we use the formula cos c plus cos d, which is equal to 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. And if we substitute, we get 2 cos 5x plus 3x by 2 into cos 5x minus 3x by 2, which is equal to 2 cos 4x into cos x. Which gives, and if we cancel the
and we get 2 sin 4x. That is numerator divided by denominator. Numerator divided by denominator, we get 2 sin 4x into cos x divided by 2 cos 4x into cos x. And if we cancel the 2 and the cos x, we get sin 4x by cos 4x, which is tan 4x. Tan 4x, hence the proof. Okay, very good. Thank you. Yourself. Take the scale. Scale on the right, mic on the left. So the question is sin x minus sin y by cos x plus cos y. So we should prove that it is equal to tan of x minus y by 2. So the two formulas used are sin c minus sin d equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. And the second formula is cos c plus cos d equal to 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. C minus d by 2. So in numerator, putting this formula, we get 2 cos into, we know in this c equal to x and d equal to y. So x plus y by 2 into sin x minus y by 2. In denominator, putting this formula, we get 2 cos x plus y by 2 into cos x minus y by 2. So cancelling 2 and cos x plus y by 2 into cos x plus y by 2, we get sin x minus y by 2 by cos x minus y by 2. So we note that tan x equal to sin x by cos x. So we get tan of x minus y by 2, which is equal to RHS. Okay. அது என்னது x is equal to x minus y divided by 2 னு தனியா போட சொன்னீங்க. என்ன போட சொன்னா? இது x x, அது என்னது அது? இது x. அது c d ன்னு தானே வரும். அது ஏன் அங்கே தேவையில்லாம அழிச்சிடுது? ஓகேயா? Right. Okay, very good. So let us continue in the next class. Okay.